மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் த கரண்ட் கேரிங் சர்க்குலர் காயில் அப்படின்னா வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ அந்த கொஸ்டினோட பேசிக் கான்செப்ட் வந்து என்னன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் காயில் வந்து ஐங்கிற கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. அப்படி அந்த கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அதை சுற்றி வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு தெரியும். ஸோ நம்ம அந்த சர்க்குலர் காயிலிருந்து ஒரு Z டிஸ்டன்ஸில் Pங்கிற பாயிண்ட்ல எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் இந்த கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த சர்க்குலர் காயில் 2 ஸ்மால் எலமெண்டல் லென்த் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதால் வந்து இங்கே எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து அதை நம்ம இன்டகிரேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த Pங்கிற பாயிண்ட்ல வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த டயக்ராமில் இருக்கிற ஒரு டேர்ம் வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்குலர் ஷேப்பில் வந்து ஒரு காயில் வரைஞ்சிக்கோங்க. அதன் வழியாக கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிறத நம்ம ஐன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிடின்னு 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அங்கே தான் வந்து அந்த ஸ்மால் லென்த் எலமெண்ட் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த காயிலோட ரேடியஸ் வந்து 6ன்னு எடுத்துக்கிறாங்க. அந்த காயிலோட சென்டர் பாயிண்ட் வந்து 1 எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த Pங்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா Z டிஸ்டன்ஸில் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்மால் லென்த் எலமெண்ட்டோட லென்த் எலமெண்ட்டுக்கும் இந்த Pக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 6ன்னு எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த Dங்கிற எலமெண்ட் ஸ்மால் எலமெண்ட் இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தியா, அதுக்கும் இந்த Pக்கும் உள்ள டிஸ்டன்ஸையும் வந்து நம்ம 6ன்னு எடுத்துக்கிறாங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் டிஸ்டன்ஸில் வந்து இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இங்கே X, இங்கே வந்து Y, இங்கே வந்து Zன்னு வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த Cங்கிற பாயிண்டால் வந்து உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த டேரக்ஷன்லையும் Dங்கிற பாயிண்டால் உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த டேரக்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம PRங்கிறது ஒன்றாகும், இன்னொன்று வந்து PSன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த DB வெக்டார் வந்து 2 எலமெண்ட்டாக வந்து பிரியும். ஸோ இங்கே வந்து Z டேரக்ஷனில் வந்து DB sin பையனும், அதே மாதிரி Y டேரக்ஷனில் வந்து DB cos பையனும் பிரியும். இங்கேயும் அதே மாதிரி தான் இந்த DB வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா Z டேரக்ஷனில் வந்து DB sin பையனும், அதே மாதிரி Y டேரக்ஷனில் வந்து DB cos பையனும் பிரியும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து நம்ம எடுத்துக்கோங்க அந்த ஈக்குவேஷன் ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. அதனால் இதோட ஆங்கிள் வந்து பைன்னு எடுத்துக்கிறாங்க, புரியுதா? ஸோ அதே மாதிரி இங்கே R கேப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள யூனிட் வெக்டார்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே D இருக்கிற பாயிண்ட்டில் DLன்னு இருக்கா. ஸோ அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஐடியல்னா அப்போ அந்த ஐடியலால் இந்த பாயிண்ட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த R கேப், அதாவது யூனிட் வெக்டார்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த டயக்ராமில் இருக்கிற பேசிக் கான்செப்ட்.